ஹாய் ஹேண்ட் மந்தோடையில் எதை பற்றி பார்க்க போகிறேன்டா போர்ச்சின் டெல்லி பிரின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். பைக் முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கலடா, கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் புரியுங்க. எபிசோட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பா. இந்த எபிசோட் லென்த்தாக வேணுங்கிட்டு நீங்கள் நண்பா கேட்டீங்க, அதில் நானும் லென்த்தாக கொஞ்சம் போட்டுருக்கேன். பார்ப்போம் இதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, அதை பொறுத்து அடுத்தடுத்த எபிசோட் லென்த்தாக போடலாமா இல்லாட்டி எப்படி போடலான்னு முடிவெடுக்கல நண்பா. இந்த எபிசோடுக்கு 50 லைக் ஆச்சும் டார்கெட் வைப்போம் நண்பா. இந்த எபிசோடுக்கு என் ஆரம்பத்தில் எடுத்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறேன், ஒரு பலன் இல்லாமல் போனேன் அப்படின்னு நண்பா. ஒரு 50 லைக்கை போட்டு விட்ருங்க நண்பா. எப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் கொண்டு வருவேன் நண்பா, அதால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லே ராணியோட சம்பவமெல்லாம் நடந்து முடிஞ்சது பிறகு எல்லாரும் அமைதியாகிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அகாடமிலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அகாடமியில் அந்த எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டியா அந்த கொடூரமான பிரின்சஸை பற்றி? அந்த ராணியான்ற பிரின்சஸ் அவள் கமலியாக கொல்ல பார்த்துருக்கியா பற்றியா? இவோ ஏன் இப்படி இந்த அளவுக்கு போனா இவோ அப்படின்ன மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அது ராணியோட வேஷத்தில் வேறொரு ஆள்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அது ராணியாவை இல்லாத வரைக்கும் சந்தோஷம். எப்படி இருந்தாலும் அந்த கெட்ட பேர்லாம் ராணியோட பேர்லாம் உழுங்க அப்படின்ன மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கமலியா பாவம் தானே, எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவளை தடுத்து நிறுத்தி வேணான்ட்டு எல்லாம் பேசிட்டுச்சாங்க. அப்போ கமலியா எங்கே இருப்பான்ட்டு கேட்குற அவ பக்கத்தில் உள்ள அப்போ காட்டுறாங்க. ஆசிரமத்தெல்லாம் காட்டிட்டுச்சாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா அனாத ஆசிரமத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ள குழந்தைங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம். கமலியா விச் சிஸ்டர்னு சொல்லி சூனியக்காரி இளவரசி அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். கமலியா கடுப்பாவது என்ன சொல்லி சின்ன பிள்ளை ஒன்று போட்டு நம்ம ஹீரோயின் அமைதியாக விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன செய்யுதோ செஞ்சுட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட விச் சிஸ்டர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு குழப்பம். நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீங்க, நம்மட அனாதராசிரமத்துல லீடர் அவரை கொஞ்சம் கூப்பிட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறா. நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரும் ஓடிடுதோம் அங்கேருந்து. சரி போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஓடிட்டோம். லீடர் அப்படின்ற மாதிரியே கத்திக்கிட்டு ஓடிட்டு அதில் பாட்டு கொஞ்சம் நம்ம ஹீரோயின் நின்று பார்த்துட்டுச்சா. ஒரு வழியாக பெய்த்துள்ளுறா. அப்போ தொல்லை முடிஞ்சுட்டு பார்த்து பக்கத்தில் ஒருத்தையும் குந்திட்டுச்சாங்க. நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என்னடா வேணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் உங்களை விச்சிஸ்டர்னெல்லாம் கூப்பிட மாட்டேன், நான் உங்களை அக்காண்டே கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமலியா அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் பார்க்குற இவன் ஒருத்தனா இங்க நம்மளை ஒழுங்காக கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டீங்க. அப்படி சொல்லிக்கிட்டே பாவமாக மூஞ்ச வச்சுட்டு கமலியா அக்கா அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி நிற்கிறார். ஏன்டா நம்ம ஹீரோயின் அவருக்கு ஏதாச்சும் கொடுப்பான்னு நம்ம ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம ஹீரோயின் கொடுப்பான்னு பார்த்தா அவன் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போவோம். நம்ம ஹீரோயின் கத்திராடா போச்சின்னு விட்டு நம்ம ஹீரோயின் இறி வாரேன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் கையை விட்டு ஒரு முட்டாயை எடுத்து கொடுக்குறான். அவன்கிட்ட எடுத்தோடனே அவருக்கு சரியான சந்தோஷம். அழுதுட்டு இருந்த மூஞ்சி சிரிச்சிட்டு முட்டாய் அப்படின்ற மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை முட்டையை நக்கிக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரே நொடியில் வேஷ மாற்றிட்டானே, ஒன்றுலாம் படம் நடிக்க விடலங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுட்டு அவனே குறுகுறுன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த லோலிபப்பை தின்னுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சி போயிட்டு என்ன வேறியா அவன்ற ஃபேஸ் நம்ம ஹீரோயின் அவன்ற ஃபேஸில் குத்தியில் ஆடிட்டு இருந்துவிட்டு பார்த்தோட்டே கிள்ளியில் ஆடிட்டா. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கு, இதை ஃபேஸ் அடைக்கி பிடிச்சிருக்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன்ற ஃபேஸை விடாமல் வச்சுட்டு ஆட்டு கிடக்கா. அப்போ பின்னால் ஏதோ சத்தகைக்கு பார்த்தா நம்மளோட ஆர்சியனு பெற்றவும் லைலாவும் வந்துட்டோம். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்காமல் குத்திட்டு அவளோட ஃபேஸை வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். அதில் 2 பேரும் பார்த்துக்கிட்டு ஆஹா என்ன செய்யறாயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சொல்லு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு சொல்லு. ஏன்டா நம்ம ஹீரோயின் அவன்ற ஃபேஸை விட்ற மாதிரி இல்லை, பிடிச்சிட்டு ஆடி கிள்ளியில் ஆடிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ நம்மளை பெட்ரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆர்சியனுக்கு கடுப்பாகிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஆர்சியன் பார்த்துட்டு இருக்காங்க என்ன வேலை பார்க்குறாண்டு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கணக்கு எடுக்கிற மாதிரி இல்லை, அவன்ற ஃபேஸை கிள்ளியில் ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயினை காட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எதை பற்றியோ யோசிச்சுட்டு இருக்கேன். எதை பற்றினா நம்மட அந்த டென்சியல்ன்றவங்க இருக்காங்க, அவனை பற்றி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அவனை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக போடுது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு. ஏன்னா அவன்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒரு இடமும் இல்லை. நம்ம ஹீரோயின் அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான் ஒருத்தங்க, அவனை வச்சு நம்ம ஹீரோயின் தேடி இருப்பா. அந்த பட்லரை வச்சு எல்லாரும் வச்சு தேடி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கல. கொஞ்சமாவது கிடைச்சிக்கிட்டு பார்த்தா ஒரு அளவுக்கு கிடைச்சாலுங்க மூளையெல்லாம் குழம்பி போகுது. அந்த பேப்பர்லாம் பார்த்த உடனே அதில் ஒரு டீட்டெயில்ஸுங்க இல்லை, தேவையில்லாத எல்லாம் இருக்கு அதில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் அவனை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியே நம்ம ஹீரோயின் அவன்ற பேச கிள்ளிக்கிட்டே இருக்கேன். அந்த சின்ன பொடியன்ற பேச கிள்ளியே அவனுக்கு வீங்கி போய் திரும்பல. அப்போ அவனும் அமைதியாக கொடுத்துக்கிட்டு இருக்கா கிள்றது. அப்படி கிள்ளியில் ஆடிக்கிட்டே திடீர்னு அவனை யாரோ தூக்கி இழுத்து எறிஞ்சிட்டு வரணும். அப்போ நம்ம ஹீரோயின் பதறி பற்றி பார்க்குற யாருன்னு பார்த்து நம்ம ஆர்சியும் தூக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அரட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கல. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ உன் விலங்குகளையா அந்த சின்ன பொடியனு போட்டு அடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஆர்சியன் கத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் நாயங்கடா அடிக்கி அப்படின்ற மாதிரி இருக்கல. அவை தொங்கிக்கிட்டு இருக்காங்க, காத்துல தொங்குற இடம் ஆர்சியன் தூக்கி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நான் பூனைக்குட்டியை பிடிக்கிற இடம் பிடிச்சிக்கிட்டு அவனை. அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா, நான் எப்போ அடிச்சு நான் அவன்கிட்ட சொத்தையே தொட்ட கியூட்டாக இருந்தி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா. ஃபிலிமில் போகிற இடம். அப்போ
இவ்வளோ க்யூட்டாக இருக்கவும் நான் தொட்டில் அடிக்கிட்டு இருந்தேன். அதில் என்னடா பிரச்சனை, இவன் நான் வந்துக்கிட்டு அடிக்கிறேன் அப்படின்ன மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன முறையில் பார்த்தாலும் அவனுக்கு அடிக்கிற மாதிரியே விளங்குலையேடா. அப்போ அப்படி நம்ம ஹீரோயின் ஜோசித்து ஏலாம் நம்ம ஹீரோயின் சின்ன விஷயத்துக்கு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், நீங்கள் ஓவர் திங்கிங்லாம் பண்ணாங்க, நீங்கள் எனக்கு அடிக்கவே இல்லை, நீங்கள் எனக்கு அடிக்கிறே இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்ன மாதிரி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோயின் அப்படியா அப்போ சரி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனை க்யூட்டாக அவனை கொஞ்சம் லாண்டு போவைக்கல ஐயல ஆர்சியன் பிடிச்சி தூக்கி எடுத்துட நம்ம ஹீரோயின் அவனை கீழே இறக்கி விட்றா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டேக்கல. அவன் அக்கா கமலி அக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட போக பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின்ட்ட விடாமல் ஆர்சியன் பிடிச்சி தூக்கி வச்சுட்டு அஞ்சல பெருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கார். என்னப்பா ஆர்சியன் உனக்கு என்னப்பா, உனக்கு இது பொசசிவாக வரைக்கும் அவனை கொஞ்சிறதில்லை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி பொசசிவ் ஆகுறாளா நீ அப்படின்னு கேட்டுக்கல. ஆர்சியன் ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி தான் அவனுக்கு. அப்போ கமலியை அவன்லாம் கண்டுக்கலாம் பேசி லைலா கிட்ட பேசிக்கிட்டீச்சா. லைலா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுப்பட்டு, நான் உன்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீச்சா. நம்ம ஹீரோயின் லைலா பார்க்குறான், என்னோட என்ன பிஸ்னஸ் வச்சுக்கல போறா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துச்சா. நம்ம ஹீரோயின் கோஸ்ட்டுகளோட லீடரும் கூட இல்லை என்ன பிஸ்னஸ் செய்ய போறா அப்படின்ற மாதிரி லைலா யோசித்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி லைலா பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சரியா அப்போ செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு எடுத்துட்டாங்க ஒரு பிஸ்னஸ் கட் பண்ண ஒரு அளவு பெரிய ஹோட்டலை காட்டிட்டுச்சாங்க. அங்கே ரெண்டு குரல் தான் கட்டிடுச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கா. லைலா பாட்டு பாடிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வாரத்துக்கு பார்த்துக்கிட்டு லைலா வந்துட்டியா அப்படின்ட்டு திரும்பிக்கலே வாயை பொழந்துக்கிட்டு இருக்கா. லைலா வாவ் அப்படின்ற மாதிரி பொழந்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் புதுசாக ட்ரெஸ் போட்டியா. அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா லைலா. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்னு புரியுது, நல்லா இருக்கி போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உள்ள வாரா. அப்போ லைலாவை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, அந்த ஹோட்டலை நம்ம அழகாக நடத்துறதுக்காக டெலிசியஸாக நம்ம ஃபுட்லாம் செய்ய போகிறோம். நம்ம இப்போத்துல இந்த வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே முன் ஹோட்டலை காட்டுறாங்க. ஹோட்டலுக்கு முன்னால் ஏதாச்சும் விளம்பரம் ஹோட்டல்னு பார்த்துட்டாங்க எல்லாரும். அப்போ ஹோட்டலுக்கு உள்ள அழகாக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிச்சாங்க எல்லாத்தையும். அப்போ அங்கே உள்ள இதெல்லாம் காட்டிச்சாங்க, டெலிசியஸாக உணவு செஞ்சு வச்சாங்க. அந்த ஆக்கள் குந்துறதுக்கான டேபிள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கேக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சாங்க. ஒரு ஹோட்டலில் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் தன்னால் அவ்வளோ வேலையை பார்த்தாங்கண்டா இல்லை. அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா, வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல அப்படின்னு லைலா சொல்லிக்கிட்டு இருக்கல. ஆக்கள் எடுப்புமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, எது ஆக்கல்லாம் தேவையில்ல, அப்படியெல்லாம் நம்ம யாரையும் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, வேலை செய்ய நம்மளால் இருக்கிற மெய்டு அப்படின்னு மாதிரி சொல்லி விட்டுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்த மெய்டு பூண்டு ஒரு மாதிரி அடுத்து போய் இது ஆளுக்கு வேறு தொழுவு ஒரு மாதிரி காலில் உள்ள அதை ஒரையாக கத்திட்டு டே விட்டுருக்கே அப்படின்ற மாதிரி கத்தி அதை இதெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிற அவர். அப்போ அவரை வச்சு தான் எல்லா வேலையும் வாங்கி சொல்லுவல. அப்போ நம்ம லைலாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்படின்டா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம இப்படி செஞ்சால் மட்டும் போதாது லைலா, விளங்கிக்க. இதை நம்ம எப்படி மக்கள் மத்தியில் ப்ரெசன்டேஷன் செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்லாம் கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஃபுட் மட்டும் தானே செய்ய தெரியும், எனக்கு ப்ரெசன்டேஷன்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு க்யூட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் லைலா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் விட்டு தள்ளு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ லைலாவும் அப்படியா அப்படின்ட்டு சரி அப்படின்ற மாதிரி லைலாவும் பார்த்துட்டீங்க. அப்போ திடீர்னு பின்னால் டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கட்டிட்டு பின்னால் ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க. யாராவதுன்னு பார்த்தா நம்ம ஆர்சியனும் பெட்ரோல் தான் வராங்க. உள்ள ஒரு மாதிரி கெத்தாக என்ட்ரி கொடுக்குற மாதிரி வந்துட்டாங்க. கடை ஓப்பன் பண்ணி 5 நிமிஷம் காணலை, அதுக்கடையிலே ஆக்கள் வந்துட்டாங்க கடைக்குள்ள. ரெண்டு பேரும் எங்கே போனாலும் பின்னாலே வரான்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தீங்க நம்மளுக்கு உள்ள பார்த்தா. கட் பண்ணால் நம்மளை ஹீரோன்ற ஹோட்டலில் வெளியே உள்ள ஆக்கள்லாம் எப்படியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டலே நான் புதுசாக இருக்கி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு பேசிச்சாங்க. அந்த ஹோட்டலில் இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லை, புதுசாக திறந்திச்சாங்க போலே, நல்லா இருக்கி மாரியா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த ஹோட்டலை பார்த்துட்டாங்க. நம்ம உள்ளே வந்த ரெண்டு பேரும் எங்கே காணலன்னு பார்த்தா ஜன்னல் ஓரத்தில் நிப்பாட்டி வச்சா நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும். அதில் நம்மளோட பெட்ரோவை பார்த்துட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் மயங்கிட்டோம். அங்கப்பர் வா என்னெல்லாம் ஹரிச்சார் அப்படின்ற மாதிரி ஒர்க்காக வேண்டிய ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தயாராகிட்டாங்க. இதுதான் நம்மளோட ஹீரோயின்ற பிளான். இதுக்காக தான் அவள் ரெண்டு பேரையும் வர வச்சுச்சா நம்ம ஹீரோயின். அப்போ உள்ளகம் காட்டிடுச்சாங்க. ஹோட்டலுக்குள்ளே பார்த்தா ஒரு மாதிரி ஐஸ்கிரீமுக்கு மேலே ஸ்ட்ராபெரி அது இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி நம்ம ஹீரோயின் கொடுக்குற ஐஸாக எங்களோட கடையில் உள்ள டெலிசியஸான ஃபுட்டு அப்படின்ற மாதிரி. அவள் ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு எதுவும் பேசாமல் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கா அவள் ஒன்றும் சொல்லாமல். அப்போ நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் சொல்லுங்கடா, ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்து ஏதாச்சும் சொல்லுங்கடா நீங்கள் இப்போ சொல்லணுங்க. அதான் மக்கள்லாம் அவளை பார்த்துட்டுச்சாங்க பின்னால் இருந்து. இப்போ நீங்கள் ஏதாச்சும் நல்லதை தான் சொல்லணும், வழங்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா. நம்மளை ஆர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்கிறா, நான் இதை தின்னணும்டா சொல்கிறேன் நீ அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி கோமா கேட்டுட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் இதை தின்னணும் தான், தின்னாட்டி தின்ற மாதிரியாச்சும் கொஞ்சம் நடி அப்படின்ற மாதிரி நடிப்பா, கொஞ்சம் மாதிரி தின்ற மாதிரி நடிப்பா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சமாளிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஆர்சியனு நான்லாம் இதை தின்னுவேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்சியனு ஒரு மாதிரி கெத்தாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா,
இவன் என்ன தின்ன மாட்டான் போலே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஓவரத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. அப்போ அங்கே ஒரு கரண்டி அதை அள்ளுது. யாருன்னு பார்த்தா பெட்ரோல். அந்த கரண்டியால் அள்ளிய வாயில் வச்சுட்டார். வச்சோடனே பெட்ரோல் பரவாயில்லையே டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, அது மட்டும் தான் வாயிலிருந்து வருக அவன்ற வார்த்தை. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவனெல்லாம் போய் கூட்டிட்டு வந்தேனடா அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக அந்த இதை தின்ன ரெடி ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி மனம் இல்லாத மாதிரியே ஸ்பூனை கொண்டு போய் திட்டிக்காங்க கீழே. நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் திருந்த மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நம்பிட்டு நானே பண்ணுறேன் ப்ரெசன்டேஷனை அப்படின்னு நம்ம ஹீரோயின் நம்மளோட ஆர்சியன் ஹைலெவலில் ஸ்பூனை பிடிங்கி எடுத்துட்டு ஆர்சியன் பார்க்குறான். என்ன ஸ்பீடடா பிடிங்கினா அப்படின்ற மாதிரி ஆர்சியன் பார்த்துட்டு அவளை போய் பார்க்குறாங்க. என்ன இவ பறிச்சுட்டா ஸ்பூனை அப்படின்னு பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதை நானே முடிச்சு காட்டுறேன் பாருங்கடா எப்படி சொல்கிறேன், நல்லா கூர்ந்து கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுத்து வாயில் வச்சுவிடும். வாவ் டெலிசியஸாக இருக்கு, இதில் ஸ்ட்ராபெரி நம்ம போட்ட எல்லாம் இனிப்பாக இருக்கு, எலுமிச்சு போட ஐஸ் பழம் கரையுது ஒரு மாதிரி வாய்க்கில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் ரெண்டு பேரும் இந்த வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரியே உத்து குறுகுறுன்னு பார்த்துட்டு அவள் நண்பா. அவனால் இந்த உலகத்திலே இல்லை நண்பா, அவள் வேற உலகத்துக்கு போய்த்து அவள் எங்கே. அப்போ அங்கே உள்ளாக்கெல்லாம் பார்க்குதல் வா இவ்வளோ அழகா ப்ரெசன்டேஷன் கொடுக்குறா இவா அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கும் போலே அப்படின்னு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் ஸ்பூனை தூக்கி போட்டு தான் பிடிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா பரவாயில்ல நல்லா ஒரு மாதிரி நல்ல இன்ட்ரோ ஒன்று போட்டு விட்டோம் போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கியா. அப்போ அவள் ரெண்டு பேருங்க அந்த ஸ்பூனை பிடிக்கிட்டான். ஆர்சியன் ஸ்பூனை பிடிக்கிட்டு கேட்கல நம்மளோட இவர் சொல்லிக்கிட்டியா பெட்ரோ அந்த ஸ்பூனை கீழே வை அப்படின்ற பெட்ரோல் நம்மளை ஆர்சியன் சொல்கிறாங்க. நான் ஏன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்சியன் சொல்கிறான் நீ இப்போ அந்த ஸ்பூனால் சாப்பிட போகிறது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா. நம்ம ஆர்சியன் பார்க்குறான் நானா அப்படின்ற வாய் முடங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஸ்பூனையை குறுகுருன்னு பார்த்துட்டு ஆசையை நம்ம ஹீரோயின் சாப்பிட கொடுத்த ஸ்பூனையை பார்த்துட்டு நம்மளை பெட்ரோல் சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ இப்போ அந்த ஸ்பூனால் சாப்பிட போறிய மற்றக்கள் எச்சல் பண்ணதில் நீ எப்போ சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுக்கல. நம்ம ஆர்சியன் பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்பூனை கீழே வைக்கிற மாதிரிடா இல்லை. அப்போ நம்ம பெட்ரோலுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இது சரிப்பட்டு வர ஐவை வச்சப்பட்டான் போல அப்படின்ட்டு விட்டா தின்றுவான் அந்த ஸ்பூனாலே அப்படின்னு போட்டு யாராச்சும் இருக்கீங்களா ஹோட்டலில் யாராச்சும் வாங்க கொஞ்சம் இந்த ஸ்பூனை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம பெட்ரோல் சொல்லி விட்டுற. ஆர்சியன் ஒரு மாதிரி கடுப்பாகுது அவனுக்கு, இந்த கொனையை கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்சியன் பார்த்துட்டு பெட்ரோல் கட் பண்ண வேலையெல்லாம் முடிக்க போடும். நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் எடுப்போம் வீட்டுக்கு வந்துட்டா. நம்ம ஹீரோயின் வீட்டில் நடந்து வந்துட்டு ஜெயிக்கலையே பார்க்குறாங்க யாரோ நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வேட்டையாடு போட்டியில் கலந்துக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஆளை காப்பாற்றிருப்பா. நம்ம ஹீரோயின் உடம்பை நம்மளோட கோஸ்ட்டு கண்ட்ரோல் எடுத்து காப்பாற்றிருக்கீங்க. அவன் தான் நின்றுக்கிட்டு இருக்கான் முன்னால் நின்றுக்கிட்டு. நம்ம ஹீரோயின் வந்தோடனே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கமலியா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பூவை பின்னால் மறைஞ்சிட்டாங்க. உடனே மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறான் நீங்கள் என்ன செய்றீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்கள் கொட்டலுன்னு ஆரம்பிச்சிங்கன்றது கேள்விப்பட்டேன், நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதால் நீங்கள் என்னை ஒரு நாள் காப்பாற்றி நீங்கள் ஞாபகம் இருக்கேன், அதுக்காக நான் திரும்பி தர வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஃப்ளவரை ஏற்றுக்கலுங்க அப்படின்ற ஆள் கீழே மண்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேட்டா அந்த ஃப்ளவரை கொடுக்குறான் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்படி அந்த ஃப்ளவரை கொடுத்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சியாக போயிடுது. நம்ம ஹீரோயின் பார்க்குறா இதுக்கு முன்னால் எனக்கு இப்படி யாருமே தந்தது இல்லை அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் உங்களுக்காக சமையல்காரன் ஆகிறதுக்கும் தயார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபீலிங் புதுசாக இருக்கு. என்னடா நம்மளுக்கு ஒருத்தன் பூ தரான், போன வாழ்க்கையிலையும் ஒருத்தன் தந்தே இல்லை, இந்த வாழ்க்கையிலையும் தந்தே இல்லைன்னு பார்த்தா இப்போ ஒருத்தன் தந்துட்டான் பூவை புதுசாக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்மளுக்கே பூ வருதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவன்ட்டு ஏதாச்சும் பதில் சொல்லணுமா சொல்லிட்டு கேட்கல. அந்த ஃப்ளவரே ஒரு ஆள் வந்து பிடிங்கணுன்னே நம்ம ஹீரோயின் பார்க்குறா. யார் அதுன்னு பார்த்தா நம்மள ரவி பிரதர் நீ எனக்கு அந்த ஃப்ளவரை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கலாம். அவன் சொல்லிட்டு இருக்கான் கெத்தா நம்மளோட தோட்டத்திலேயே அவ்வளோ ஃப்ளவர் இருக்கு தக்கன நீ என்னத்துக்கு இந்த ஃப்ளவர் எடுக்கிறான், தோட்டத்தை பார்த்து பாரு எவ்வளோ சிவப்பு கலரில் ஃப்ளவர் இருக்கு அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கல. நம்ம ஆள் உடனே இது செஞ்சுட்டேன். நம்ம ஹீரோயின் காப்பாற்றினா அவங்க உடனே கமலியா பிரதர் நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களை நான் கவனிக்கவே இல்லை, மன்னிச்சிருங்க அவர் ஒரு மாதிரி நம்ம லுட்வில பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்திலே நடுங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ லுட்வில் சொல்லி ரவியை பார்த்து ஒரு மாதிரி பயத்திலே மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ என்னத்துக்கு வந்தா சமையல் சமைக்கணுமா, அதுக்காக உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா சமைக்கிற அளவுக்கு அப்படின்னு, அதுவும் கமலியாவோட சேர்ந்து சமைக்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா உனக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். அவன் ஒன்ற கைகாலெலாம் உதறி ஒரு மாதிரி நடுக்கத்திலே இருக்கா அவன் பயத்தில். அப்போ நம்ம கமலியா குருண்டு பார்த்துட்டியா அவள் எட்டாளா செய்கிறா இவை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவன் சரி அப்படியே அப்படின்னு முனைகிட்டு ரவி சொல்கிறான் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் ஆம்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லல. அவங்க திசகா நம்ம தெரிஞ்சு ஓடிட்டான். அவன் நான் கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு வரேன் சேர் அப்படின்ற மாதிரி அவங்க ஓடிட்டாங்க. கடையில் வந்து வாங்கிட்டு வர மாதிரி சொல்லிக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளவரை தாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளவரை பறிக்கிறான்ட்டு இருந்தேன். ஃப்ளவரை பறிக்கலையே இன்னும் யாரோ வார மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோயின்ற ஃப்ளவரை யாரோ ஒரு ஆள் வந்து பிடுங்குது.
நம்ம ஹீரோயின் யார் அது அப்படி திரும்பி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் லுட்வில் தான் அந்த ஃப்ளவரை பிடுங்கிங்க. அப்போ பிரதர் நீனா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஷாக்கில் பார்த்துட்டு ஜெக்கில் அவன் அந்த ஃப்ளவரை இது வானா உனக்கு அப்படின்ன மாதிரி திரும்பி தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த ஃப்ளவரை தூக்கி எறிஞ்சு அந்த பின்னலை நம்ம லுட்விலோட ட்ரைனிங் எடுக்கிற ஒரு ட்ரைனர் அந்த ஃப்ளவர்கிட்ட வெட்டி துண்டு துண்டாக தூக்கி எறிஞ்சிட்டான் அந்த ஃப்ளவர் நம்ம ஹீரோயின்ற கண் முன்னாலேயே கீழே உழுது. அப்போ நம்ம ஹீரோயின் ஓன என்ன செஞ்சானோல்ல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்துட்டியா 2 பேரையும். அப்போ நம்ம லுட்விலுமா அப்படி பண்ணுறான் அப்படின்ன மாதிரிக்கு தான் இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. இந்த 2 பிரதருங்க ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களே ஏரியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சு குறுகுறுன்னு பார்த்துட்டுச்சா. லுட்வில் ஒரு வார்த்தையும் பேசாமல் வந்தான் ஃப்ளவரை எடுத்தான் தூக்கி எறிஞ்சான். இந்த எபிசோட் சும்மா காமெடியாக நல்லா ஃபன்னாக போய்த்திருச்சிங்க நண்பா. இதை மாதிரி நிறைய எபிசோட் வேணுங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கெல்லாம் போட்டு விட்ருங்க. அப்போ இது போன்ற அழகான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்காக தேடி வந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோக்கு லைக்கு எல்லாம் கமெண்ட்லாம் போட்டுவிடுங்க. லைக் டாக்கெட் வந்து 50 லைக் டாக்கெட் ஓப்பன் நண்பா. டக்குன்னு லைக்கை போட்டுவிடுங்க. அடுத்த எபிசோட் சடாண்டு வந்து நிற்கும். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா நம்ம ஹீரோயின் பச்சை பிள்ளையாட்டம் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃப்ளவரை வாங்கிவிடு. அப்போ நம்மளை லுட்வில் ரவியும் சேர்ந்து அந்த ஃப்ளவரை தட்டிட்டுப்பா. ஏட்டா அவன் இன்டெரக்டாக ப்ரொப்போஸ் பண்ண வந்துச்சா நம்ம ஹீரோயினுக்கு. அது கூட தெரியாமல் நம்ம ஹீரோயின் நம்மளுக்கு ஃப்ளவர் தரான் ஒருத்தே அப்படின்னு இருந்துப்பா. 2 பேரும் வந்து கெடுத்துட்டிப்பா அந்த சீனை. அவனுக்கு சரியாக அசிங்கமாக போயிடுச்சு. தலைவே ஓடி இருப்பான். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு நண்பா அந்த எபிசோட். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினுக்கு நிறைய பரிசெல்லாம் வந்து குமிஞ்சிருக்கிங்க நம்ம ராணியோட இன்சிடெண்ட்டுக்கு போகிறோம். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பரிசெல்லாம் வச்சு பார்த்துட்டு இப்போ அவ்வளோ பரிசை யார் அனுப்புறேன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா அதில் முக்கால்வாசி பரிசு நம்மளோட பிரின்ஸுக்கிட்ட இருந்து வந்துருச்சிங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா இவன் என்னத்துக்குறாப்பா அவ்வளோ பரிசு அனுப்புகிறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெறுத்து போய் குந்திட்டிப்பா ஓரமா. அப்போ நம்மளோட பின்னால் அந்த கோஸ்ட் சியோன்றவனு பார்த்துட்டு இப்போ என்ன நடக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து பாப்பா போன முறை நம்ம ஹீரோயினா நிறைய பரிசெல்லாம் வாங்கிருப்பா. அந்த பிரின்ஸை மீட் பண்ண சமயம் அந்த பிரின்ஸ் கேட்டிப்பா நம்ம ஹீரோயின்ட்ட பரிசை ஓப்பன் பண்ணியாண்டு நம்ம ஹீரோயின் ஒரு பரிசையும் ஓப்பன் பண்ணிக்க மாட்டா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்கியா. திரும்பவும் அப்படி கேட்டாங்களா என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுட்டு சரி ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த பிரின்ஸுக்கு பெஸ்ட்டு லெட்டர் எழுதுவோம் இல்லாட்டி நம்மளோட பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பயத்திலே நினைச்சிக்கிட்டு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. கட் பண்ண அந்த பிரின்ஸை வீட்டெலாம் காட்டிருக்காங்க. அந்த பிரின்ஸை எழுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த பட்லர் வந்து ஏய் பிரின்ஸ் வாங்க சாப்பிட டைம் ஆகிட்டு அப்படின்ன மாதிரி தட்டி எழுப்பிட்டுச்சான் கதவை. அப்போ உள்ளேருந்து ஒரு ஊசெடுத்தையும் காணல. அப்போ கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்குறான் அவன். அப்போ உள்ளே வாண்ட ஒரு சத்தம் ஒன்று கேட்கு. அவனு டோரை திறக்கிறான். டோரை திறந்தோன்னே சரியான அதிர்ச்சி அவனுக்கு. என்னன்னு பார்த்தாங்க நம்ம பிரின்ஸ் ரத்த வெள்ளத்தில் இருப்பார். அந்த இடம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கேன். ஆக்கள்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போ அவன் பயத்திலே பார்த்துட்டுச்சான். பிரின்ஸ் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ன மாதிரி ஓடி வரான். பதட்டத்திலேயே ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கார் என்ன ஆகுன்னு நீ எதிர்பார்த்த அப்படின்ன மாதிரி கேட்டுட்டிச்சார். அதுக்கு அவன் சொல்கிறான் உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ன மாதிரி அவன் கேட்டுட்டியான். ஏண்டா அந்த பிரின்ஸ் சொல்கிறார் இதென்ன புதுசு மாதிரி நீ பதறிட்டு கிடக்கா இது வளமையாக நடக்கிற அப்படின்ன மாதிரி அந்த பிரின்ஸ் அசால்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கார். அதெல்லாம் அந்த பட்லர் ஒரு மாதிரி பயத்திலே பார்த்துட்டு இருக்கார். அந்த பட்லர்ன்றவன் பயத்தில் உறைஞ்சி போய்த்து நின்றுக்கிட்டு இருக்கான் என்ன செய்யறேன்னு தெரியாமல். அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பிரின்ஸ் சொல்கிறான் நாம் இந்த ரத்த கரையெல்லாம் கழிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கிளம்ப போய்க்கலையே லேடி கமலியா கிட்ட இந்த லெட்டர் ஒன்று வந்துருக்கு உங்களுக்கு. நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ண சொன்னீங்க கமலியோட லெட்டர் வந்திக்கிண்டா அதை டக்குனு என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவன் பயத்திலே. அப்போ அவன் கம்மியாக லெட்டர் அனுப்பியிருக்கேன்டா அப்படியே ஷாக்காகி நின்ட்டான் பிரின்ஸ். அப்போ அந்த பட்லருங்க பிரின்ஸுக்கு லெட்டரை கொடுத்தோன்னே பிரின்ஸ் அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறாரு. லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்துப்பட்டு ஃபூண்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் பிரின்ஸ். ஒரு மாதிரி பல்ல கடிக்கிட்டு இருந்துவிட்டு ஒரு மாதிரி சத்தம் போட்டு கஹாண்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி. அப்போ அவன் பார்க்குறான் இந்த சிரிப்புக்கு பின்னால் என்னென்ன அர்த்தம் இருக்கு ஏரியாண்டு பட்லர் பயத்திலே பார்த்துட்டீங்க. அப்போ நம்மளோட பிரின்ஸ் நினைக்கி பார்த்துட்டீங்க நம்ம ஹீரோயினை அந்த சமயத்தில் சந்திச்சிருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் கிஃப்ட் ஒன்னே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க மாட்டா. அதை தான் அந்த பிரின்ஸுக்கு நினைக்கி பார்த்துருக்கேன். நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்த்துருக்கேன். அந்த பிரின்ஸ் சொல்கிறார் அவட்ட நான் கேள்வி கேட்டிருந்தேனே அதெல்லாம் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த லெட்டரில் மார்க் பண்ணி போட்டிக்கிங்க ஹைலைட் பண்ணி அதில் சொல்லியிருப்பா நம்ம ஹீரோயின் நீங்கள் தந்த கிஃப்ட்லேயே எனக்கு பிடிச்ச கிஃப்ட் எது தெரியுமா ஒரு சின்ன பாக்ஸில் உள்ள நெக்லஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிடியா நெக்லஸ். அப்போ அவன் கேட்குறான் அந்த பட்லர்கிட்ட ஏய் நீ ஏன்னா நெக்லஸ் அனுப்பினா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டுச்சுங்களா. அந்த பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆமாம் அது ஒரு சின்ன பாக்ஸ்லலாம் அனுப்பினேன் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம பிரின்ஸ் சொல்கிறார் இவ என்னைய எப்போ பார்த்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி என்னையே ஆர்வமாகிக்கிட்டே இருக்கா அவளுக்கு மேலே அப்படின்ன மாதிரி பிரின்ஸ் ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறார். பட்லர் எதுவும் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓவரில் யாரோ சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கிரீடத்தை அடையிறதுக்காக ஒரு போரே நடந்திக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டுச்சாங்க. அதுவும் சும்மா போர் இல்லை எம்பேருக்கு நடுவில் போர் நடந்திக்கு அதுவும் கொடூரமாக நடந்திக்கு. அதுலேயும் கிரேசியாக எம்பேரில் உள்ள அந்த லீடர் வந்து இறந்துட்டார். அதை அடுத்த லீடர் யாருன்றதுக்காக ஃபஸ்ட்டு பிரின்ஸுக்கும் செகண்ட் பிரின்ஸுக்கும் நடுவில் போரே நடந்திக்கு.
அந்த போடுற முடிவில் நம்மளோட செகண்ட் பிரின்ஸ் தான் வென்றிருப்பார். அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு வாய்ஸ் ஓவர். ஆனால் எனக்கு இதெல்லாம் பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்ற சொல்லி ஆண்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இதெல்லாம் பற்றி யோசித்துக்கிட்டு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்மளோட மில்லர் நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த கிரேசி எம்பையர்ல இருந்து உங்களுக்காக லெட்டர் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு கொடுத்துருக்கா. நம்ம ஹீரோயின் கேட்குறா, எது அந்த ட்ரேடிங் விஷயமா, அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அவங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக கேட்டுட்டு. அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், ஆமாம் சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்களோட நம்ம இப்போ ட்ரேடு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, லக் அடிக்கிட்டு மேஜிக் ஸ்டோன்லாம் விற்று நான் பணக்காரியாயிரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பிளான் போட்டுட்டியா. அந்த மேஜிக் ஸ்டோனை விற்கிற அளவுக்கு அந்த ட்ரேடிங் பண்ணி மேஜிக் ஸ்டோனை விற்போண்டேன்ட்டு அது ஒரு பெரிய எம்பையர். அதில் பிஸ்னஸ் வச்சுக்கிட்டா நம்ம ஹீரோயினுக்கு தான் லாபம் அதிகமாக இருக்கீங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஜாலியில் பாட்டு பாடிட்டு இருக்கா. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் டீயை குடிச்சிட்டு இருக்கா. அப்போ டியூக் கேட்டுக்கிட்டு இருக்கார், என்ன கமலியா முடிவு எடுத்துட்டியா நீ கிரேசி எம்பையரோட பிஸ்னஸ் வச்சுக்கிறத பற்றியா, ஒரு லெட்டர் ஒன்று வந்துருக்கேன் மெம்பர்ல இருந்து அப்படின்னு மாதிரி டியூக் கேட்டுட்டு இருக்காரு. என்ன அதை செய்யப்படுறா நீ அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் நான் அதை அக்செப்ட் பண்ண தான் வேணும், என்கிட்ட அது ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டியா. அப்போ டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அப்படியா அப்போ பரவாயில்ல, அப்போ ஆள் ஒன்று அப்பாயின்ட் பண்ணிவிடுவோம் இப்போ இது பிஸ்னஸை முடிக்கிட்டு வரதுக்கு அப்படின்னு மாதிரி டியூக் சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோயின் எது ஆளா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் டீயை கீழே வச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, அங்கே நானே நேரடியாக போய் பிஸ்னஸ் வச்சுக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோடனே உடனே ரவி அங்கேருந்து கொந்தளிக்கிட்டு கத்திட்டு இருக்கியா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா, அது ரொம்ப ஆபத்தான இடம், உனக்கு தெரியுமா தெரியாது, அந்த எம்பேருக்கு நடுவில் பெரிய போரே நடந்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. லுட்விலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆமாம் அந்த போர் நடந்து கனகாலமானாலும் இன்னும் பகாங் நம்மளோட எனிமி கண்ட்ரி அது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டான் லுட்விலுங்க. அப்போ நம்ம ஹீரோயினெல்லாம் பார்த்துப்படு, லுட்வில் அண்ணா நீனுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லியா, நான் தனியாக போகல, நான் ஆக்கள் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிச்சா. அப்போ அங்கேருந்து ரவி சொல்கிறாங்க, அப்பா என்னடு கேளுங்க இது. அப்போ டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார், அது என்னை புரிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டியூக். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பரவாயில்ல ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். நம்மளோட இவர் கத்திக்கிட்டு இருக்கார் ரவி, என்னதுக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் இப்போ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு டியூக் சொல்கிறார், அவள் வந்து கோஸ்ட் கில்ட்டோட லீடர், அந்த பொண்ணு லீடர் விஷயமா அது அதில் ஓன் பிஸ்னஸ் விஷயமா பேசிக்கல, நம்ம தலையிடலை அதில் அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ ரவியும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப நன்றியா அப்போ ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு மெஷினரியாக தான் போவேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்ம டியூக் சொல்கிறார். ஆனால் உன்னையோட ஒரு ஆள் வருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் டியூக். அப்போ நம்ம ஹீரோயின் யார் அது அப்படின்ட்டு கேட்டுக்கல. நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியுமே யார் வாரண்டி, செகண்ட் பிரின்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம டியூக் சொல்லி விட்டுறாரு, செகண்ட் பிரின்ஸ் இல்லை பெஸ்ட் பிரின்ஸ் தான் உன்னோட வரப்போறாரு துணைக்கு, அவரும் முன்னாள் மெஷினரி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. மெஷினரி மாதிரி அவர் இருந்தால்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அவனோட கூப்பிட்டு இருக்கானால் கிரேசியா எம்பையரில் முடிசூட்டு விழா நடக்க பிறகு அந்த செகண்ட் பிரின்ஸுக்கு அதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கான். அதுக்கு தான் அந்த பெஸ்ட் பிரின்ஸும் போக இருக்கார். அப்புறம் செகண்ட் பிரின்ஸும் போக இருந்திப்பார். அது அப்போ பெஸ்ட்டு பிரின்ஸ்ண்டவும் நம்ம ஹீரோயினுக்கு சரியான அதிர்ச்சி ஆகிட்டு, இந்த ஆள் என்னது போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்து, என்ன பேர் சொன்னீங்க, பேர் என்ன காதில் தப்பாக கேட்டுட்டாப்பா, இன்னொரு சொல்லுங்க அப்படின்றதுல பெஸ்ட்டு பிரின்ஸுண்டவும் நம்ம ஹீரோயினை தூக்கி வாரி போட்டு இந்த ஆள் என்னதுக்கு வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சரியாக பார்த்துட்டு இப்போ பாயத்தில். அப்போ நம்ம ஹீரோயின் டியூக் கேட்பார், இன்னும் வேறு யாராச்சும் உன்னோட கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் கொடுத்த அதிர்ச்சியிலேருந்தே நான் இன்னும் மீளலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ற குரல் கேட்குங்க. அப்போ இங்கெல்லாம் காட்டியிருக்காங்க, அந்த பிரின்ஸ் இடத்துல அங்கே காட்டிட்டுருக்காங்க. பிரின்ஸ் வந்தியா லேடி கமலியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை வாங்க லேடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு பிரின்ஸ். அப்போ நம்ம ஹீரோயினு யுவர் ஹைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு பவு பண்ணிக்கிட்டு இருக்கியா. நான் பவு பண்ணுறேன் எதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவளுங்க தானேப்பா, உயர் அதிகாரத்தில் இருக்கிறாக்களை பார்த்தா அவங்க மரியாதை செலுத்துகிற மாதிரி தான் நண்பா, அதை நாங்கள் பவு பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே புரிஞ்சிக்க நண்பா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு மனசே சரியில்லை, இந்த ஆளோடைய நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா, கதையில் ஸ்டோரி லைன் படி என்ன நடந்துக்கிங்கடா, கிரேசியா எம்பையருக்கு போய் திருப்பான் செகண்ட் பிரின்ஸ் தான் வந்து ஸ்டோரி லைனில். ஆனால் இப்போ என்னடா நம்ம ஹீரோயின் விசாரிச்சு பார்த்திப்பா, பெஸ்ட் பிரின்ஸோட ஃபோன் சின்னதோட நம்ம ஹீரோயின் விசாரிச்சு பார்த்துருப்பா என்ன விளக்கம் உண்டு. அப்போ பார்த்தா இந்த பெஸ்ட் பிரின்ஸை அனுப்பி வச்சதே அந்த ஹெட்டாக தான் இருந்தீப்பார், பெஸ்ட் பிரின்ஸை அனுப்பி வச்சிருந்தேன். அதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, ஏன் இந்த பெஸ்ட் பிரின்ஸ் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு கேட்கலையே. அவர் சொல்லிக்கிட்டே வா கமலியா அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோயின் கேட்குறா, எங்கே மத்தாக்கள்லாம் காணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு கேட்கல. அவர் சொல்லிட்டு இருக்கார், நான் உன்னைய மட்டும்தானே இன்வைட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோயினை தூக்கி வாரி போட்டு என்னையே மட்டும் இன்வைட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வாயப்பழந்து பார்த்துட்டு இப்போ அதிர்ச்சி ஆகிட்டு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், ஏங்க என்னோட தனியார் உனக்கு என்ன பயமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு கேட்கல. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிச்சா, அது வந்து அப்படி இல்லை, அப்படி அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மலிப்பி விட்டா. அப்போ அவர் சொல்லிட்டு லேடி கமலியா, என்ன நீங்கள் கோஸ்ட் கில்ட்டோட லீடர்னுலாம் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோயின் சொல்லிச்சு, அதெல்லாம் பழைய ரூமர், அதெல்லாம் இப்போ நான் கேள்விப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட சொல்லிட்டு கேட்கல. அவர் கேட்டுட்டு
பழைய ரூமுரா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு கோஸ்ட் கில்ட்டில் என்னமே பேத்துட்டு இப்போ நல்லபடியாக போதேறியா நீ ஒவ்வொரு தரம் என்னைய பார்க்கலையும் அதிர்ச்சியாகிக்கிட்டே இருக்கியா என்னை ஆச்சரியப்படுத்துகிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்தாங்க உங்களுக்கு அதை நான் ஒன்று எடுத்து வந்துருக்கேன் கோஸ்ட் கில்ட்லேருந்து அது முக்கியமாக உங்களுக்காகவே செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட கிஃப்ட்டை ஒன்று கொடுக்குறா. அதை எடுத்து நம்மளோட பிரின்ஸ் பார்க்குறாரு. பார்த்துப்படு என்ன ஒரு ட்ரிங் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா அது உங்களுக்கு பிடிச்சின்னு நம்புறேன் நான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல அவரதை குறுகுருண்டு பார்த்துப்படா இல்லை பொறிக்கப்பட்டுள்ள அந்த வைரமெல்லாம் விலை கூடனத்தான் தான் இருக்கு எனக்காக கொண்டு வந்துருச்சா கமலியா அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் பார்த்துட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டியா இது வந்து அந்த நம்மளோட லிவிலியனு கொடுக்க இருந்த அந்த குகையில் உள்ள டைமண்ட் தான் விட்டுருந்தா லிவிலியன் எடுத்து இப்போ நல்ல ஹாலாக நான் கோஸ்ட் கில்ட்டோட லீடராக இருந்ததில் எனக்கு நிறைய பணம் இருந்துச்சு அதை வச்சு நான் தூக்கிட்டேன் அதான் லிவிலியன் வாயை திறக்காமல் இருந்தாங்க ஆனால் நான் கிஃப்ட் கொடுத்தேங்க அந்த 3 டியூக்குக்கும் அதில் உள்ள மோதிரத்தில் உள்ள அந்த வைரக்கல்லை பார்த்தோன்னே நம்மளோட லிவிலியன்ற மூஞ்செல்லாம் மாறிட்டு நான் வாங்க இருந்த குகையிலேயே இந்த இதில் பொறிக்கப்பட்டுள்ள கிறிஸ்டல்லாம் அந்த குகையில இருந்து எடுக்கப்பட்ட போலையா அப்படின்ற மாதிரி நம்ம லிவிலியன் பார்த்துட்டு அதிர்ச்சியில் இருப்பேன் மூஞ்செல்லாம் வாடி போய் தெரிஞ்சிங்க நம்மளோட செப்ரா ஃபினால் வந்துட்டு எனக்கு தர மாட்டியாப்பா எனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இப்போ நம்ம டியூக் சந்தோஷத்தில் இருப்பார் என் பொண்ணு இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அப்போ நம்ம ஹீரோயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ அவர் அந்த மோதிரத்தை எடுத்து பார்க்குறாரு குறுகுருன்னு பார்த்துப்பட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த மோதிரத்துலலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மோதிரத்தை தந்த ஆள்லானையில் ஒரு பிரச்சனை இருக்குது அவள் என்ன எண்ணத்தில் அந்தாண்டி யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் ஒரு மாதிரி குத்தி காட்டிட்டு இருக்கல நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா நான் ஒரு எண்ணத்துலேயும் தரலப்பா நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இந்த மோதிரத்தை இப்போ உங்களுக்கு தந்தேன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்து கோஸ்ட் கில்ட்டுக்கு ப்ரொமோஷன் ஆக்கலங்க அது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கார் வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா அப்போ பிரின்ஸ் சொல்கிறாரு மேல் உயரத்தில் இருக்கிறாக்கள்லாம் அப்படி மோதிரத்தெல்லாம் கொடுத்தா வாங்குவாங்கன்னு நினைக்கிறியா அதுவும் பிரின்ஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுக்கலாம் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்க மங்களை திரும்பிட்டு அப்போ இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் பரவாயில்ல ஆனாலும் இதை நான் ஏற்றுக்கிள்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது ரொம்ப அழகாக இருக்கேன்னா அப்படின்ற மாதிரி கையில் போட்டுக்கிட்டார் உடனே போட்டோடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன இவர் சந்தோஷமாக இருக்கார் போலே சந்தோஷத்தில் இருக்கு போலே இவர மூடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா அவர் அந்த மோதத்தை போட்டு நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லுவார் அந்த இதெல்லாம் பாரு இதில் நிறைய இது இருக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் டீட்டெயில்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு நம்ம ஹீரோயின் அதை வாங்குவா நம்ம ஹீரோயினுக்கு எட்டது நம்ம ஹீரோயின் கதிரையோட எஜ்ஜில் இருந்துக்கிட்டு அதை தாக்கதில் நம்ம ஹீரோயின் வாங்கிடுவா அதை ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா ஒன்று பார்த்துட்டு நம்ம பிரின்ஸ் கட்டுட்டு இருப்பார் இதே மாதிரி ட்ரிங் நீ வேறு யாருக்கும் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா அது வந்து அந்த 3 டியூக்குக்கும் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவா நம்ம ஹீரோயின் அப்படி சொன்னோடனே நம்மளோட பிரின்ஸுக்கு திடீர்னு ஏதோ ஒரு கில்லிங் இன்ஸ்டன்ட் வந்த மாதிரி இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆராயுதுன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா பிரின்ஸ் தாங்க பிரின்ஸு ஒரு மாதிரி கட்டுப்படுத்திக்கிட்டு நான் ஏன் இப்போ திடீர்னு இப்படி இதாவினேன் எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் யோசிச்சுக்கிட்டு இருப்பார் ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவும் தெரியாத அப்பாவியாட்டு என்ன நடந்துக்கு இப்போ ஏதோ நடந்தாட்டம் இருந்துக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் குறுகுருண்டு பிரின்ஸில் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தீப்பா கட் பண்ணால் அகாடமியில் காட்டுறாங்க அகாடமியில் எல்லோரும் பதறிக்கிட்டு இருந்தே இப்போ அவள் இருமிக்கிட்டு என்ன இது விட்டுருந்தேன் என்னை பைத்தியம் பிடிக்கிற போலே அப்படின்ன மாதிரி எல்லோரும் குறுகுருண்டு கத்திக்கிட்டு இருப்பான் அவள் என்ன நடக்குது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு என்ன ஆராயுது டார்க் எனர்ஜி ஒரு மாதிரி பரவுது இந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக அப்படின்னு நிறைய பேர் எல்லா விதமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் யோசித்துக்கிட்டு இருக்கீங்க அவள் நல்லா தானே இருந்தா அவள் திடீர்னு என்ன நடந்துக்கு அவளோட மூளையில் என்ன இருக்குன்னு தெரியாவ எனக்கு அப்படின்ன மாதிரி ஒரு ஆள் யோசித்துக்கிட்டு இருக்கி யார் சேர்ந்தாங்க கடுமையாக யோசித்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்போ திடீர்னு இப்படி முட்டாள்தனமாக முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆர்சின்னு யோசித்துக்கிட்டு அந்த மேசையில் ஓங்கி ஒரு அடிப்பாங்க அடியில் கிளாஸ் ரூம் பதறிருக்கு என்ன நடந்துக்கிப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பதறி அடிக்க எழுப்பிக்கிட்டு பார்த்துட்டிப்பா ஒரு மாதிரி பயத்துலேயே ஆர்சியன் ஒன்றும் பேசாமல் எதையோ யோசித்துக்கிட்டு அங்கே இருந்து அப்படியே மெல்லாம் கிளம்பிடுவாங்க கிளம்பின உடனே அங்கே உள்ள ஆள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவனுக்கு என்ன நடந்துக்கேரியா பேட் மூடில் இருக்கேன் போல ஆள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுக்கான் அப்போ யாரும் அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டு அப்படின்னு பேசிட்டு செக்கில் பின்னால் அடிக்கிறவன் சொல்லிட்டுக்கான்ட்டு என்னை கழுத்து பிடிச்சிக்கிட்டுறா திரும்பி பார்த்தேங்க அப்படின்ற மாதிரி அவன் ஜோக் அடிக்கிட்டு கிடக்காங்க அப்போ நம்ம அப்படின்ற மாதிரி அந்த செட் பேசிக்கிட்டு இருக்கல இங்கே ஒரு செட் பேசிக்கிட்டு இருக்கி அவன் என்னத்துக்கு இப்படி காரணமாக இருக்குவேன் இப்படி கோப்படுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான் அங்கே உள்ளவன் அப்போ பின்னால் நம்மளோட பெட்ரோல் குந்திட்டு இருப்பான் அவள் பெட்ரோல் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கான காரணம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பெட்ரோ வில்லத்தை நம்ம சொல்கிறாங்க கமலியாவோட விஷயத்தை பற்றி அவன் கேள்விப்பட்டான் அப்படின்ற மாதிரி பெட்ரோ ஒரு மாதிரி கோமா சொல்லிக்கிட்டே எழுதிக்கிட்டு இருப்பான் நோட்ஸ் பெட்ரோக்கு பக்கத்தில் உள்ள என் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்தீ இப்போ அவன் திரும்பி பார்க்குறான் என்ன நடக்கு அங்கன்னு பார்த்தா பெட்ரோ எழுதிக்கிட்டு இருந்த மாதிரி திடீர்னு பேட் மூடுக்கு போய்த்து ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டு இருக்கான் எதையோ கமலியா அப்படின்ற மாதிரி ஆர்சின்ட்டு முணங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ பக்கத்தில் உள்ளவங்க கேட்டுட்டுச்சான் என்னாச்சு நீ ஓகேவா தானே இருக்கா அப்படின்ட்டு கேட்கவங்க அவன் உசுமாமல் இருக்கான்
பெட்ரோ என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கல. அப்போதெல்லாம் ஒன்றுங்களே நத்திங் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு உடனே மூட சேஞ்ச் பண்ணிட்டான் பெட்ரோ. அப்போ நம்ம ஹீரோயின் நடந்து போய்த்துக்கிட்டு இருக்கல, மில்லா கமில்லா மில்லா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வாய்ஸ் தடுமாறிக்கிட்டு ஒரு ஆள் ஓடி வருது, கமலியா நில்லு அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே ஒரு ஆள் ஓட்டி வருவாங்க. வந்த வரத்துலேயே நம்ம ஹீரோயின்ற கழுத்தில் ஒரு நெக்லஸை போட்டு நம்ம ஹீரோயின்ற காதிலே ஒரு நெக்லஸ் மாதிரி, நம்ம ஹீரோயின்ற கையில் ஒரு நெக்லஸ். நம்ம ஹீரோயின் என்ன நடக்கு, என்ன செய்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டீங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பதிலும் எல்லாமே அங்கே காலில் ஒரு நெக்லஸை போட்டு ஆள் பார்க்கு நம்ம ஆர்சியம் தாங்க. கமலியா நீ ஓகேவா தானே இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கி. நீ முடிவு எடுத்துட்டா சரி, நான் அந்த முடிவெல்லாம் தடுக்கலை, ஆனால் அந்த நெக்லஸை மட்டும் கலட்டிற. நீ படுக்கைக்குள்ளேயும் சரி என்ன செய்யக்கலையும் இந்த நெக்லஸ் நான் கலட்டிற. இதெல்லாம் டிவைன் பீஸ்டோட நெக்லஸ். இதெல்லாம் உனக்கு எப்பவும் பாதுகாப்பாக ஒரு ஷீல்டாக தான் இருக்கீங்க. இதெல்லாம் விலை மதிப்பானது. அந்த ஓல்டு கிழவன்ட்டு நான் சுட்டுக்கூட்டு வந்துட்டேன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஆர்சியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செப்ராவை கிழவனாக்கி போட்டாங்க கடைசியில் லவ்வுக்காக வேண்டி. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதெல்லாம் என்னத்துக்கு பயணக்கி, நான் வார்க்கு அது இதுக்கு வேறு எதுக்காச்சும் போவே போகிறேன், நான் சும்மா நான் பாருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. அவன் சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு பாதுகாப்புக்கு தான் முக்கியமாக அந்த பிரின்ஸ், அந்த முட்டாள் பிரின்ஸுக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு விளங்கிற நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், பிரின்ஸு பற்றி இவன் காய்க்கிறாண்டு. இப்படி கோவம் இருந்தால் நம்ம ஹீரோயின் காதில் உள்ள நெக்லஸை எடுப்பாங்கல்ல, அப்போ அதை பார்த்துவிட்டு உடனே வெக்கப்பட்டுட்டாங்கெல்லாம் திரும்பிடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கியா எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்கா, நீ பயப்பட, நான் சேஃபாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பான். நெக்லஸ் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கலே. ஆர்சியனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். ஆள் நின்று பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ற தலையில் கையை வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பார்த்து சேஃபாக இருந்துக்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோயினும் அமைதியாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின்ற ரெஸ்டாரண்ட்டில் ஒரு அழகாக க்யூட்டாக தூங்கிக்கிட்டு இருப்பார் பீஸ்ஃபுல்லாக, எந்த வம்பு துமுக்கும் போகிற இல்லை பண்ணாங்க அப்படின்ன மாதிரி ஒரு ஆள் நிம்மதியாக அழகாக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்களே. பின்னால் புரடிலே ஒரு அடி கண்ணெல்லாம் வெளியே வந்துட்டு போல. நம்ம ஹீரோயின் பின்னால் அடிக்கப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் உன என்னடா சொல்லிவிட்டு போனேன், வேலையே செய்கிறான்னு சொல்லிவிட்டு போனேன், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன், என்னடா திண்டுபிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருக்கியா. அப்போ அவன் சொல்லிட்டியா நான் வேலை செய்யாததுக்கு ஒரு காரணம் இருக்கின்றீங்களே. நம்ம ஹீரோயின் இன்னொரு போடு என்னடா காரணம் உனக்கு வேலை செய்யாததுக்கு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டியா. அதுக்கான காரணமாக அது ஒரு ஆள் தாங்க அந்த காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ யார் அந்த ஒரு ஆள்னு நம்ம ஹீரோயின் கேட்டுருக்கா. அப்போ அவன் சொல்லிட்டான் அது உங்களுக்கே தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஏங்கடா நம்ம சீனியர் சொல்லியிருப்பார் நீங்கள் என்னப்பா அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் செய்யக்கூட அந்த வேலையில் அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர் சொல்லியிருப்பார். அதான் நம்மளோட மெய்டு உங்களுக்கு தெரியுன்னு சொல்லியிருப்பார். அப்போ அங்கே ஒரு ஆள் வந்துடுவார். வந்தோடனே நம்ம ஹீரோயின் பார்த்துவிடு இந்த சட்டை உங்களுக்கு நல்லா பொருத்தமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கல. அவர் சீப்போ அப்படி தூக்கி அந்த சட்டையை கீழே இறக்கிடுவார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா அந்த சட்டை என்னத்துக்கு நிலத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுடிப்பா. இவர் என்னத்துக்கு இங்கே வந்துச்சார் அப்படின்னு கேட்கல. சீனியர் என்ன கஷ்டப்படுறத என்னால் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் பாப்பா என்னத்துக்கு இவன் அனுப்புறான் அவள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா. ஹீரோயின் கேட்பா அவர் கஷ்டப்பட்டா உனக்கேப்பா வலிக்குது அப்படின்ற மாதிரி கேட்கட்டிக்கா. அவர் சொல்லுவார் சீனியர் எனக்குன்னு செல்ல வரைக்கலையே நம்ம சீனியர் சொல்லிட்டுருவார். சீனியரை வேலைக்கு விட்டுருவார். நம்ம ஆள் மெய்டு அங்கே பாருங்க தூசி இருக்கி அப்படின்ற மாதிரி திறத்தி விட்டுருவார், தட்டி கழிச்சு விட்டுருவார். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் மலுப்புற மாதிரி. அவனுக்கு தூசி இருந்தால் பிடிக்காது கமலியா மேடம், அவன் எல்லா தூசியையும் க்ளீன் பண்ணிடுவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே கேட்க. நம்ம ஹீரோயின் முறைச்சி பார்க்குறா. இவன் 2 ஃப்ரெண்ட்ஸ் எதே ஒன்று மறைச்சி பார்க்குறான் நினைட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. எபிசோடில் எப்படி வழங்கத்தான பிறகு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு. கட் பண்ண ஒரு ஆள் என்ன மூக்கெல்லாம் சிவந்து வைத்து எனக்கு ஏலா அப்படின்ற மாதிரி நம்ம மெய்டு கத்திட்டு இருக்காரு. எனக்கு நடுங்குதே குளிருதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்னையோட பரவாயில்லப்பா உனக்கு நீ நிறைய போத்திக்கிட்டு இருக்கேன், என்னையே பாரு நானே கொஞ்சம் தான் போத்திட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா கிரேசியாக எம்பேருக்கு தான் போய் திட்டிச்சாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ட்ரேடிங் மேஜிக்கில் போகிறா. இந்த மேஜிக் ஸ்டோனை விற்று நம்ம ஹீரோயின் காசு எடுப்போன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு பெய்துக்கிட்டு இருக்கா ட்ரேடிங் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின் புது ஜேர்னியில் ஈடுபட்டிய நண்பர்களே அடுத்து புது அழகான எபிசோட்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது போன்ற அழகான எபிசோட் வேணும்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்பா நான் வீடியோ போட்டீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஹார்ட் நண்பா. இதோட எபிசோட் முடியுது. பாய் காய்ஸ், அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.